சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வேட்டையன் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தான் இந்த படத்தை பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் அக்டோபர் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் கடைசியாக வந்த லால் சலாம் படம் சரியாக போகல. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த வேட்டையன் படத்தை ஜெய்பீம் எடுத்த டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரிட்டையர் ஆன போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் அமிதாப் பச்சன் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. இதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஃபேவரட் டைரக்டரான லோகேஷ் கனகராஜ் எடுத்துகிட்டு இருக்காரு. மேலும் இந்த கூலி படம் வித்தியாசமான கதைகளத்தில் உருவாக போவதா தகவல் கிடைச்சிருக்கு. இந்த கூலி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து சத்யராஜ் மற்றும் ஸ்ருதிஹாசன் இணைஞ்சிருக்காங்க. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் பிரம்மாண்டமாக எடுக்க திட்டமிட்டிருக்காரு. சன் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. மேலும் அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஷங்கரோடைய இயக்கத்தில் நம்ம கமல்ஹாசனோட ஆக்டிங்கில் வெளிவந்த திரைப்படம் இந்தியன் 2. இந்த படம் வசூல் ரீதியாகவும் சரி, விமர்சன ரீதியாகவும் சரி பலத்த அடி வாங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வேறு எந்த படமும் அடி வாங்கியிருக்குமா அப்படின்ட்டு சொல்ல முடியாத அளவுக்கு வரலாறு காணாத அடி வாங்கியிருக்குன்னா அது இந்தியன் 2 மட்டும்தான். ஷங்கரோட நிலைமை இப்போ கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஷங்கர் இப்போ கேம் சேஞ்சரை பிஸியாக எடுத்துகிட்டு இருக்காரு. தெலுங்கு ஆக்டரான ராம் சரண் இந்த படத்தில் லீடாக பண்ணுறாரு. கியாரா அத்வானி இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எஸ்ஜே சூர்யா தான் பில்ல. அனிருத் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ டிசம்பர் 25 இந்த படம் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இந்த படத்துடைய டப்பிங் ஒர்க்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்து தான் ஷங்கரோடைய கெரியர் எப்படி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட வேல்பாரி நாவலை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காராம் நம்ம ஷங்கர். அதாவது 3.0 எடுக்கலாம் அப்படின்னு ஷங்கர் முடிவு பண்ணி வச்சுருந்தாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேல்பாரி நாவலை 3 பாகங்களாக எடுக்க போகிறாரு. இந்த 3 பாகங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் லீடாக பண்ண போகிறாரு. ஆனால் இந்த 3 பாகங்கள் எடுக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா 4 வருஷம் ஆகும். 4 வருஷம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களால் கால் ஷீட் கொடுக்க முடியுமா அப்படின்றது சந்தேகம் தான். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காராம். இந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதன் மூலமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் அநேக சீன்ஸில் நடிக்க வேண்டியது குறையும். இதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்தடுத்த படங்களில் வந்து பிஸியாகவும் முடியும், இந்த படத்துலையும் நடிக்க முடியும். சமீபத்தில் வர படங்களில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்தியன் 3ல் கூட பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனை பழைய கமல்ஹாசனாக காமிக்கிறதுக்காக ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா விஜய் நடித்து வரும் கோட் திரைப்படத்தில் வெங்கட் பிரபு ஏஐ டெக்னாலஜி மூலமாக பழைய விஜயை கொண்டு வர பிளான் பண்ணார். ஆனால் இப்போ அது மிகப்பெரிய சொதப்பலாக தான் போயிருக்கு. மொத்த சினிமா விமர்சகர்களும் சரி, மொத்த ரசிகர்களும் ட்ரோல் செய்யும் விதமாக தான் மாறி போச்சு. சூழல் எப்படி இருக்க பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வின்டேஜ் ரஜினிகாந்தை கொண்டு வர லோகேஷ் கனகராஜும் கூலி படத்தில் பிளான் பண்ணியிருக்காரு. இதனால் ஷங்கர் அவர்கள் அதை ட்ரை பண்ணால் அது புதுமையாக இருக்குமா இல்லையான்றது ரசிகர்கள் பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. ஆனால் வேல்பாரியை ஷங்கர் அவர்கள் எடுக்க இன்னும் ஓரிரு வருடங்கள் ஆகலாம். நீங்கள் வேல்பாரியை ஷங்கர் அவர்கள் ரஜினி வச்சு எடுத்தால் நல்லாயிருக்குமா இல்லையான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ்